சிபி சீரியல் நாளைக்கு ஒரு சூப்பரான பரபரப்பான எபிசோடு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன். எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ஒரே யோசனையோடு இருக்காங்க தமிழரசி. எப்போ தான் வந்து அம்மாவை பற்றின விஷயத்தை வந்து ஜெகதாம்பாள் பாட்டிக்கிட்ட வந்து பேசுகிறதுனே தெரியலையே, வேணும்னா ஏதாவது ஒன்று செஞ்சு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் யோசிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக முத்தம்மா வராங்க. முத்தம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி அம்மா மேலே உள்ள கோவத்தை வந்து குறைக்கிறதுக்கு ஏதாவது வந்து ஒரு சந்தர்ப்பம் இருக்குமா அப்படிங்கிறான். அம்மா தயவு செஞ்சு அந்த பேரை எடுத்து சொன்னாலே வந்து கோவப்படுவாங்க, முதல்ல வந்து நல்லா யோசிங்க எதை செய்கிறதுக்கு முன்னாடியும் அப்படின்னு சொல்லி முத்தம்மா வந்து தமிழ்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் சரி ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதெல்லாம் போகட்டும், இந்த வீட்டில் வந்து ஏன் வந்து அம்மாவோட ஃபோட்டோவும் பாட்டி ஃபோட்டோ ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோ எதுவும் இல்லையா, இருக்கா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லைம்மா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்குது, ஆனால் அதை வந்து தூக்கி அந்த ஸ்டோர் ரூமில் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் அதை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் தமிழ் போகிறாங்க. போயிட்டு ரூம் கதவை வந்து திறந்துட்டு இந்த பக்கம் ஃபோட்டோ வந்து சுத்தம் பண்ணி இதை வச்சு ஏதாவது ஒரு முயற்சி ஜெகதாம்பாள் வந்து நம்ம பாட்டி மனசில் வந்து மாற்றம் இருக்கா, இன்னமும் அப்படியே கோபம் இருக்கா அப்படின்னு வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தா தானே தெரியும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து ஹாலில் யாரும் இல்லாத நேரமாக பார்த்து கரெக்டாக வந்து இங்கே ஃபோட்டோவை வந்து மாட்டிடுறாங்க. தன்னோட அம்மாவும் பாட்டி ஃபோட்டோ ஜெகதாம்பாள் ரெண்டு பேரும் ஒன்று ஜோடியாக வந்து நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து ஹாலில் வந்து மாட்டிடுறாங்க. மாட்டினதுக்கப்புறமா இந்த பக்கம் சேது வர்ஷினி இருக்கிற எல்லாரும் வந்து சாப்பிட்றதுக்கு கணேசன்லேருந்து எல்லோரும் ஹாலில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிடலாம். ஆனால் அந்த ஃபோட்டோ வந்து யாருமே இப்போ வந்து பெருசாக கவனிக்கலை. அந்த சமயத்தில் முத்தம்மா கரெக்டாக இங்கே வராங்க. வந்தோடனே வந்து பார்த்துட்டாங்க தமிழ்கிட்ட. என்னம்மா இப்படி பண்ணி வச்சுருக்க அப்படின்னு வந்து சொன்னோன்னே, நான் தான் சொன்னேன்ல எதை செய்கிறதாங்க, நீ ஏதோ ஃபோட்டோ பார்க்குறதுக்காக ஆசையாக கேட்பேன்னு பார்த்தா நடுஹாலில் இப்படி மாட்டி வச்சுருக்கே, இதை வந்து நம்ம எப்படி வந்து நான் என்ன சொல்லி உன்னை வந்து சமாளிக்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை, நீ வந்து தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொன்னோன்னே, அது எனக்கும் தெரியும், ஜனாமா வந்து எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கோவப்படுறாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல தான் நம்ம அடுத்தது வந்து செய்யணும், இப்படியே வந்து பார்த்துக்கிட்டு இருந்தால் சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் என்ன தமிழ் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்கிறப்ப, சரி எப்படியோ வந்து நம்ம கம்பெனியில் வந்து ஷேர் ஹோல்டர் எல்லாத்த நம்ம கம்பெனியை விட்டு போகலான்னு பார்க்குறப்ப அதை வந்து நீ மீட்டை எடுத்துட்ட, என்ன இருந்தாலும் அந்த குறிஞ்சிநாதன்கிட்ட வந்து வந்து சண்டைக்கு மோதணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும், என்னை கேட்காம நீ வந்து தனியாக போய் அவனெல்லாம் போய் பார்க்காத அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சரிங்கம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் பேசிவிட்டு, சரிப்பா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து தமிழை கூப்பிட்றாங்க. இல்லை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தமிழ் ஏன்னா கூட போகாமல் என்ன வந்து நினைக்கிறாங்க ஜனாமா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அப்படியே ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து ஃபோட்டோவை வந்து பார்த்துறாங்க. பார்த்தோன்னா அப்படியே வந்து நிற்கிறாங்க. இந்த பக்கம் ஜனாமா வந்து எதுவும் பேசாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி தமிழ் வந்து லைட்டாக வந்து கொஞ்சோண்டு சந்தோஷப்படுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு உடனே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. முத்தம்மா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சத்தப்படுறாங்க. யாரை கேட்டு இந்த ஃபோட்டோ வந்து இந்த இப்படி ஹாலுக்கு வந்துச்சு, யார் இதை மாட்டினது, எனக்கு இப்போ இந்த நிமிஷம் தெரிஞ்சே ஆகணும், இந்த மாதிரி வேலையை இந்த 25 வருஷத்தில் இதை செய்யக்கூடிய தைரியம் இந்த வீட்டில் யாருக்கு இருக்குது, மரியாதையாக சொல்லுங்கள் யார் செஞ்சது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து கேட்குறாங்க. கணேசன்லேருந்து எல்லாரும் அப்போ தான் வந்து டக்குன்னு எந்திரிச்சு டைனிங் டேபிள்லேருந்து வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னா சொல்லுங்கள் அப்படின்னா, இந்த வேலையில் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி கணேசன்லேருந்து எல்லோரும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. முத்தம்மா இனிமே வந்து நான் தான் சொல்லியிருக்கேன்ல, உனக்கு தெரிஞ்சிருந்தும் நீ வந்து இந்த அளவுக்கு யாரோ ஒருத்தங்க செஞ்சுருக்காங்கன்னா அதை மாட்ட வீட்டில் விட்டுருக்கல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ஃபோட்டோவை வந்து எடுக்கிறாங்க. இந்த பக்கம் தன்னோட பொண்ணோட இருக்கிற ஜெகதாம்பாள் ஃபோட்டோ எடுத்து தூக்கி ஹாலில் தூக்கி வேகமாக வந்து கீழே போட்டு உடைக்கிறாங்கன்னே சொல்லிடலாம். இந்த பக்கம் உடனே கீழே விழுந்த எல்லாத்தையும் வந்து எடுக்கலான்ட்டு போகிறாங்க. நிறுத்து முத்தம்மா, இதை வந்து யார் மாட்டினதுங்கிறது எனக்கு இப்போ தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் தமிழ் வந்து கரெக்டாக வந்து நான் தான் வந்து மாட்டினேன் அப்படின்னோன்னு, தமிழ் உனக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், தேவையில்லாத விஷயத்துலலாம் வந்து நீ வந்து தலையிடாத, உனக்கு நீ ஏதோ வந்து நல்லது செய்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்க, ஆனால் என்னையும் வந்து இவளையும் வந்து சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணெல்லாம் உனக்கு வந்து வரவே கூடாது, ஒன்று மட்டும் புரிஞ்சுக்க, நீ நினைக்கிற அளவுக்கு இந்த என் பொண்ணுன்னு வாயில் வார்த்தை கூட சொல்லக்கூட நான் விரும்பலை, இவள் வந்து அந்தளவுக்கு நல்லவ கிடையாது, இவளால் வந்து என் குடும்பத்தில் என் பையன் வந்து எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கான் தெரியுமா, இங்கே பாரு சிபியோட அப்பா வந்து எப்போவுமே வந்து சந்தோஷமாக வந்து வாழ்க்கையில் எல்லாருக்கும் உதவணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவன்,
அவன் இப்படி இருக்கிறத வந்து என்னால் பார்த்து எவ்வளோ தூரம் வந்து இந்த பக்கம் மீனாவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா தெரியுமா. அவனுக்கும் பதிலே சொல்ல முடியாமல் அவளுக்காக நான் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இனி இந்த ஒரு வேலையை யாரும் செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சத்தம் போட்டுட்டு வேகமாக கோச்சிட்டு ஜனதாமல் போகிறாங்க. முத்தம்மா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி தமிழ்கிட்ட, நான் தான் சொன்னேன்ல பரவாயில்ல, ஆனால் இதுக்கு அவன் அம்மா மேலே உள்ள பழியை வந்து எந்த ஒரு தப்பு செய்யலை அப்படிங்கிறத போக்கினா மட்டும்தான் எல்லாத்துக்குமான விடை கிடைக்கும். அதை முதல்ல புரிஞ்சுக்க. எனக்கு இப்போ நல்லாவே புரியுது. எனக்கு ஒருத்தர் மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கணேசனை பார்க்குறதோட பரபரப்பாக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்.